நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம், நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ராஸ்கல் நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானாடா. அப்பா, எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த இடத்துல அவனை கொண்டு போட்டு தேன்மொழியை காப்பாத்திருப்பேன். ஆனா தேன்மொழி இதுல யாருமே தலையிட வேணாம்னு சொல்லும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியலப்பா. எப்படிப்பா, எப்படி எப்படி ஒரு நிமிஷத்துல தேன்மொழி மனசை மாத்தினா? என்ன நினைச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. மாப்பிள, அவன் பெரிய கிரிமினல்டா. ஏதோ ட்ராப் வச்சிருக்கான். இல்லடா அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண்ண தாலிக்காக அவன் கூட போயிருக்குமா? அந்த அளவுக்குலாம் தேர்மொழி ஒன்றும் முட்டாள் கிடையாது. நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். சேது, வர்ஷினி கிட்ட இல்ல மாமா, வர்ஷினி நான் கிட்ட போனாலே சத்தம் போடுறா. நான் பேசுறது எதுவுமே இப்ப கேட்க அவ தயாரா இல்ல மாமா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்காக வர்ஷினியை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு அவ நிலைமை நல்லா புரியுது மாமா. கொஞ்சம் முன்னாடியே பிரபு பத்தி நம்ம ரிவீல் பண்ணி எல்லாத்தையும் வர்ஷினிக்கு புரிய வச்சிருந்தோம்னா அவ மனசு மாறி இருக்கும் மாமா. நம்ம இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால தான் அவளால ஏத்துக்க முடியல மாமா. நான் பேசி புரிய வைக்கிறேன் மாமா. உடனே வர்ஷினி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல மாமா. இத்தனை நாள் இந்த வீட்டுல ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம். இப்ப புருஷன் முன்னாடியா இருக்க போறோம், அவ்வளவுதான். என்னைக்கு வர்ஷினிக்கு மனசார நான் தான் அவ புருஷன்னோ, நான் நல்லவன்னு புரிஞ்சு ஏத்துக்கிறாளோ, அன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் மாமா. சேது, மாமா, வர்ஷினி இனிமே உன் பொறுப்பு சேது. என்ன மன்னிச்சிருடா. ஐயோ என்ன மாமா நீங்க? இல்ல சேது, நீ தான் மாப்பிள்ளன்னு சொன்ன போத என் பொண்ணு விருப்பம் தான் பெருசுன்னு நான் பிரபு பக்கம் நின்னேன். ஆனா அது தப்புன்னு அவனே நிரூபிச்சுட்டு போயிட்டான். சேது, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சேது. ஐயோ மாமா, என்ன மாமா பெரிய வார்த்தைலாம்? சிபி, பா, தமிழ் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்பா. தமிழை பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, இதுல இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டிய உன் பொறுப்புப்பா. சரிப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த பிரபுவை நான் பாத்துக்கிறேன். அவனா நானு ஒரு கை பாத்துடுறேன். இல்லப்பா, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். உங்களால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. நம்ம தேனை அவன் என்ன சொல்லி கூட்டிட்டு போனேனே தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் திமிர அவன் காட்டிட்டான், நம்ம திமிர நம்ம காட்டணும்பா. காட்டுவோம். மாப்பிள, எது வந்தாலும் ஜனமாட சொல்லிட்டு பண்ணிக்குவோம். அவசரப்படலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம்.